ஹாய் நண்பர்களே, ஹாய் பிள்ளைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரதி அம்மாவுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப டயர்டு அப்படி ஒரு டயர்டு தாங்க முடியல நண்பர்களே. ஏன்னா காலுடைய வேதனை. நிறைய பேர் வந்து நேற்று வந்து நிறைய மெடிசன் சொல்லியிருந்தாங்க. வெந்நில கல் உப்பு போட்டு ஒத்தடம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க, பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கத்தாழை வச்சு நிறைய சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து கிடைக்கல பார்த்துக்கோங்க செஞ்சு பார்க்குறதுக்கு. பாதத்துலேருந்து பயங்கரமாக வீங்கியிருக்கு. அந்த வேதனை வெடுக்குன்னு இருந்தோன்னே என்னால் என்ன செய்ய, ரொம்ப நேரம் வந்து அந்த காலை வச்சு ஊனிகிட்டே இருக்க முடியல பார்த்துக்கோங்க. ரொம்ப பயங்கரமான வலியாக இருக்குது. எங்கே பாருங்கள், அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். வந்தோடனே இன்றைக்கி எப்பவும் வந்தோடனே உட்காந்துருந்து ஏதாவது ரீல்ஸ் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் தொடர்ந்து அந்த ட்ராவல் டைம் சும்மாவே எனக்கு டயர்டாக தான் இருக்கும். அது இப்போ கால் வலி இருந்தோன்னே, ஏன்னா ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஒரு கால் முடியாது, ஒரு கால் பேலன்ஸ் வச்சு தான் எல்லாம் செஞ்சோம். இப்போ பாருங்கள், அடுத்து இந்த கால் அந்த பாதை ஏன் இப்படி வீங்குது அப்படின்னு தெரியல. அதுமாரி நான் அடிபட்டிலேருந்து நீர் உள்ளே வச்சுட்டான்னு தெரியல, எனக்கு ரத்தம் கட்டிட்டான்னு தெரியல. நான் வந்து ஜிஹெச்சுக்கு தான் அடிபட்ட அன்னைக்கு நெக்ஸ்ட் டே போனேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் போய் இன்னும் காட்டல, ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஸ்கூலுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருக்கா போல். அது ஏன் இப்படி வருதுன்னு தெரில. நான் காட்டுறேன். யாராவது பெரியவங்க இல்லை தெரிஞ்சவங்க இருந்தால் எனக்கு வந்து இதுக்கு வந்து ரிப்ளை சொல்லுங்கள், எதுக்காக இப்படி இருக்குன்னு. உடனே நீங்கள் சொல்லுவீங்க. இதில் காட்டுறதுக்கு வீடியோக்கு உங்கள்கிட்ட சொல்லணுன்னு இருக்குது, நீங்கள் வந்து பார்த்து சொல்லுங்கள், சரியா? இங்கே பார்த்தீங்களா, இந்த பாதம் மேலேருந்து நல்லா வீங்கியிருக்கு பார்த்துக்கோங்க, அடைச்சி கட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியும் வந்து ஊறல் எடுத்துகிட்டே இருக்குது. இந்த இப்போ அடிப்பட்டல் இல்லை, ஒரு வேளை சுகர் இருக்கிறதுனால அந்த டோர் வந்து இது வந்து அந்த டோரு படும்போது, மர டோர் பார்த்திங்களா, அந்த டோர் படும்போது அந்த இழைச்சதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இழைச்சதில் நான் ஊரில் எடுத்தோன்னே அதை நான் அப்படியே சொறிகிறேன்னா இந்த மாதிரி இருக்குது. எண்ணெய் தான் போட்டுட்ருக்கேன், எண்ணெய் போட்டு தான் வச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மருந்து போட்டேன் பார்த்துக்கோங்க. இப்படி இருக்குது. வீக்கம் வந்து இன்னும் குறையவே இல்லை, வீக்கம் அப்படியே கண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ தான் இந்த இதில் தான் கொஞ்சம் இதில் இருக்குது, மற்றபடி இந்த இடத்துல எல்லாமே அப்படியே கல் கணங்காத்தான் இருக்குது. உள்ள நீர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதை பார்த்து சொல்லுங்கள். பார்த்தீங்களா, அந்த கால் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஊரல் வேறு எடுத்துகிட்டே இருக்குது, பயங்கரமாக ஊரல் எடுக்குது. அந்த ஒரு இடத்துல தான், அந்த பாதம் வீங்கி இருக்கிற இடத்துலையும் அந்த காலில் மட்டும்தான் அதிகமாக ஊரல் இருக்குது. இந்த காலில் ஒரு சொட்டு ஊரல் கூட இல்லை. இப்படி வீங்கினா வீக்கம் உள்ள நீர் வந்து இருந்து அந்த நீர் வத்துனா அப்படி ஊரல் எடுக்குமா, என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நான் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே சற்று டைமே இல்லை. சனிக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, என்ன செய்யனே தெரியல. ஈவினிங் வர்றதுக்கே 7 மணி ஆயிடுது. ஆனால் வரும்போதுனா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்கேருந்து அம்மாவை வந்து வர சொல்லி மெடிக்கல் சீட்டு ஆல்ரெடி உள்ளது இங்கே இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்துட்டு இங்கே வரணுன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆயிருமா. அதனால் டயர்டாக இருக்குது ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கே வீட்டுக்கு வந்துடுறேன். ஒருவேளை சுகரு வந்து நம்மளுக்கு இப்போ இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, சுகர் இருக்கிறதுனால இப்போ இந்த காலில் அடிபட்டுருக்கனால உள்ளேருந்து புண்ணு இருக்கா, எனக்கு என்னன்னே தெரியல நண்பர்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குமே பயமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைம் போகும்போதும் ஒரு நோய்க்கு போனால் இன்னொரு நோய் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அந்த இதை ஏற்றுக்கக்கூடிய எனக்கு மனப்பக்குவமும் இல்லை பார்த்துக்கோங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்காக எல்லாமே பார்த்துட்ருக்காங்களா, ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஒவ்வொரு நாளும் தைரியம் வந்து மனசில் குறைஞ்சிட்டே போகுது. ஸ்டாண்டில் வைக்காமல் கையிலே வச்சுருக்கிறது கை வலி தாங்க முடியலை. சரி, என்ன செய்ய, எல்லாமே வந்து என்னென்ன காலத்தில் என்னென்ன நடக்கணுன்னு இருக்கோ அது நடக்க தான் செய்யும். காசு சம்பாதிச்சு பிரோஜனம் கிடையாது. ஸோ நம்மளுடைய உடம்பை நம்ம தான் பார்க்கணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதனால் எல்லாருமே நீங்கள் சொல்கிறது என்ன சொல்லுவீங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய் உடம்பெல்லாம் செக் பண்ணுங்கம்மா, லீவ் போட்டு பாருங்கம்மான்னு சொல்லுவீங்க. கண்டிப்பாக லீவ் போட்டு தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது என்னன்னு தெரியல, எனக்கு பார்க்குறதுக்கு உள்ளேருந்து தான் நீர் வெளியே வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. அந்த வீக்கம் இருக்குது பார்த்திங்களா, அந்த அடிபட்ட வீக்கத்துக்கு அது நீர் வச்ச மாதிரி தெரியுது. ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன அப்டேட்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து எப்பவும் போல் ஒரே ஒரு ஸ்டோரி வந்து
இன்றைக்கி வந்து சொல்கிறேன் சரியா. ஏன்னா நேற்றும் எனக்கு அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பாரம்பரியம் அந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன அப்படின்னா 1000 கூட்டு பிரார்த்தனைகளாம். 1000 கூட்டு பிரார்த்தனைகள், அதுதான் அந்த ஸ்டோரி. நேற்று உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த ஸ்டோரி, அந்த லோன்லி அப்படிங்கிற ஒரு எழுதின ஸ்டோரி. 1000 கூட்டு பிரார்த்தனைகள் மீன்ஸ் அந்த பிள்ளைங்கள், அந்த இது குடும்பம் எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பேரண்ட்ஸோட அந்த பிரார்த்தனைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, அந்த பிரார்த்தனைகளுக்கு தான் அந்த தலைப்பு பேர். இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஒரு ஏழ்மையான குடும்பம்தான். ஸோ அந்த வீட்டில் நம்ம வீடுகளெல்லாம் வந்து பீரோலெல்லாம் துணி வச்சுருப்போம். அந்த எலி வந்து என்ன பண்ணிட்டு போயிடும், கடித்து எல்லா துணியும் இதாகிட்டு போயிருக்கலாம். எனக்குமே அதே மாதிரி ஒன் டைம் வந்து ஆயிருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே பழைய வீட்டில் நான் இருக்கும்போது நல்லா ஒரு 2-3 சேலெல்லாம் காஸ்ட்லியான சாரீ பார்த்துக்கோங்க, கடிச்சு வச்சுட்டு போயிட்டு ஒன்று ஃப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துலையா வந்திருக்கும். அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு வச்சுக்கிட்டேன், நல்ல சாரியாக இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஒரு சில சாரீஸ்லாம் ஆகாமே போயிட்டு அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த கணவன் மனைவியானவங்க அவங்க வீட்டில் வந்து எலி வந்து இருந்துகிட்ருக்கு சரியா. அந்த எலி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அவங்கள்ட்டயே இருக்கிறதே கம்மியான சாரீஸு. ஸோ அந்த எல்லாத்தையுமே அது என்ன பண்ணிடுதுன்னா, ஆகாத துணியிலேருந்து நல்லா ஆகிற துணி வரைக்கும் அது என்ன பண்ணிடுதுன்னா கடிச்சு வச்சுட்டே போயிடுது சரியா. ஏன்னா எலிக்கு தெரியாது இது வந்து நல்ல துணி, இது வந்து பட்டு சேலை, அப்படி கறி துணி அப்படின்னு வந்து அதுக்கு வித்தியாசம் தெரியாது சரியா. ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னா அந்த மாதிரி வச்சிருது. அப்போ அந்த ஒய்ஃப் வந்து அந்த ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க, ஏங்க இங்கே பாருங்கங்க, இந்த எலி வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போகுது, என்கிட்ட இருக்கிறதே பாருங்கள் கொஞ்சம் புடவை, அதுலேயும் இப்படி ஆக்கி வச்சுட்டு, அதுலேயும் இங்கே பாருங்கள் இந்த பட்டு புடவை வேறு இப்படி பண்ணிட்டுன்னு அவங்க வந்து ஹஸ்பண்ட்டை சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நான் சொன்னாலும் இதே பதில தான், அதுக்கு என்ன தெரியவா போகுது கறி துணியாக பட்டு புடவையான்னு. சரி ஓகே நாம் ஒன்று பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு எலிப்பொறி வாங்கிட்டு வரேன், அந்த எலிப்பொரியை வச்சு அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பிடிச்சி வெளியே கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரியா. ஒரு நாள் எலிப்பொறி வாங்கிட்டு வந்துடுறாரு. எலிப்பொறி வாங்கிட்டு வந்துட்டு எலிக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். ஸோ வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, சட்டியை வந்து வலித்து பார்த்துட்டு கொஞ்சங்கானு சாதம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சாதம்லாம் வச்சாலாம் எலி வந்து என்ன பண்ணாது, கூண்டில் வந்து சிக்காது. அப்போ அதுக்கு என்ன வைக்கணும் அப்படின்னா, எண்ணெயில் பொரித்த பண்டங்கள் வந்து ஏதாவது இருக்கா, அது வந்து என்ன பண்ணோன்னா சாப்பிட்டுட்டு வந்து அதை விரும்பி சாப்பிட்றதுக்கு வரும் அந்த ஸ்மெல்லுக்கு. நம்ம அப்போ அதில் வந்து அதை வச்சுட்டோம் அப்படின்னா அது ஈஸியாக வந்து கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்டோன்னே மயக்கம் அடைஞ்சிரும் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த கதையில் அதில் ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண்ணெயில் பொரித்த பலகாரங்கள் வந்து பண்டங்கள் வந்து எலிக்கு மட்டும் இல்லை, நம்மளும் சாப்பிடும்போது அது வந்து ஒரு எதிர்வினையை உருவாக்கும் அப்படிங்கிறத அந்த ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுறாரு, அதுக்கப்புறம் எலிப்பொரி வாங்கிட்டு வராரு. வீட்டில் வந்து எலிப்பொரியை வைக்காங்க. எலிப்பொரியை வச்ச உடனேயே வந்து மறுநாளே வந்து எலி மாட்டிக்கிருச்சு. ஒய்ஃப் வந்து வேகமாக போய் ஏங்க இங்கே பாருங்கங்க எலி மாட்டிக்கிருச்சிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வந்து பாருங்கள், சின்ன எலியா பெரிய எலியா என்ன பண்ணன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, சின்ன எலியோ பெரிய எலியோ நான் பார்க்க வரமாட்டேன், உனக்கு புடவையை கிழிச்சிட்டு நல்லா கொண்டா, நான் அதை கொண்டுட்டு போய் வெளியே ஒரு கிரவுண்டில் வந்து விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூண்டோட அப்படியே வந்து அந்த எலியை வந்து என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னா தூக்கிட்டு போய் ஒரு கிரவுண்டில் வச்சு என்ன பண்ணிடுறாருன்னா கிரவுண்டில் கொண்டுட்டு போய் விடுறாரு. அங்கே நிறைய பசங்க வந்து கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பசங்க எலி ஓடி வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, தாங்க கையில் உள்ள பேட்டு, கல், பந்து இதெல்லாம் வச்சு தூக்கி அந்த ஓடுற எலியை வந்து எரிஞ்சு அவர் கண்ணு முன்னாலேயே கொஞ்ச நேரத்தில் அந்த எலியை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா கொன்றுதாங்க சரியா. ஸோ இவர் வந்து இந்த எலி செத்த நிகழ்வை அவர் பார்த்தோன்னே அவர் நினைக்காரு, நம்ம வீட்டில் இருந்த வரைக்கும் இந்த எலி வந்து எப்படி இருந்துச்சுன்னா உயிரோடு இருந்துச்சு, அப்படி தானே பாதுகாப்பாக இருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அந்த வீடு ப்ளஸ் அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இந்த எலி வந்து பாதுகாப்பாக இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வந்து இந்த கூண்டை விட்டு எந்த செகண்ட் வந்து இதை வந்து வெளியே திறந்து விட்டோமோ அப்போவே வந்து அதை சுற்றி வந்து நிறையா பாதுகாப்பற்ற தன்மை நிலவி அதை உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வந்து வந்துட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த எலியினுடைய தன்மை வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு வந்து துணியை பற்றின இது தெரியாது. ஸோ அது வாழக்கூடிய அந்த இடத்துல அது செய்ய வேண்டிய அது செயலை வந்து செஞ்சுருக்கு. ஆனால் இது சாகிறதுக்கு நம்ம காரணமாயிட்டோமே, அந்த ஒரு உயிரியை வந்து கடவுள் வந்து அந்த நோக்கத்துக்கு தான் படைச்சிருக்காரு. அப்போ வந்து நம்ம அந்த எலியை வந்து வாழ விடாமல் பண்ணிட்டோம். அதனுடைய இடம் வந்து நம்ம வீடாக தான் இருந்திருக்கு, அதை நம்ம வாழாமல் பண்ணிட்டோம்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசு வருந்துறாரு. இந்த எலியினுடைய சாவுக்கு நம்ம காரணமாயிட்டோம், அது வாழ்க்கையை நம்ம வாழ விடாமல் அப்படின்ட்டு. ஸோ ஒரு இது வந்து நம்ம அவங்க வந்து எலி அந்த கூண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய வீடு, அந்த எலிங்கிறது நாம் வாழ்கின்றவர்கள். என்னைக்கு வந்து நம்ம வாழ்கின்ற அந்த குடும்பம், அந்த கோட்பாடு, எல்லை அப்படிங்கிறத விட்டுட்டு அவங்கவங்க அதே மாதிரி அந்த எலியினுடைய வாழ்க்கையை வந்து இவருக்கு எடுக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் இருக்குது. யாருடைய வாழ்க்கையும் யாரும் என்ன பண்ணக்கூடாதுன்னா கெடுக்கக்கூடாது. அவங்களுடைய லைஃப்பை அவங்க வாழணும். அதே மாதிரி அந்த கூண்டை விட்டு அந்த பெருநகரம் அப்படிங்கிற பகுதியில் வந்து நாம் உலாவும் போது அதுக்கப்புறம் தான் நம்மை சார்ந்தவர்கள் நிறைய பேர் எக்கச்சக்கமானவர்களால் நம்மளுக்கு வந்து பலவிதமான துன்பங்கள் நேரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த வாழ்க்கையினுடைய தத்துவம் புரியுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட நியதி. சரியா? ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியலாம், மற்றவங்க வீட்டில் உள்ளவங்கள பார்க்கும்போது ஓ இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களே இதாக இருக்குமே அப்படின்னு தோணலாம். பட் நம்ம வீட்டில் ஒருத்தரும் ஒரு பேரண்ட் ஒன்று சொல்கிறாங்கன்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும், நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து ஏற்றுக்கணும். யாருடைய வாழ்க்கையை நமக்கு எடுக்கக்கூடாது. ஓகேவா? இதுதான் இன்றைய கருத்து உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கும் பாட்டி வந்து எனக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? சட்னி 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 சட்னி, தோசை 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 தோசை, சட்னி 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 சட்னி. அப்புறம் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்காக வெந்நீர் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஹேண்ட்பேக் அப்படியே வீசியாச்சு. இது வந்து பாருங்கள், நம்ம மாத்திரை, நம்ம பவுடர் டப்பா, நம்ம காலையில் கிளம்பக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் கிடக்கு. அப்புறம் இப்படியே தான் நம்ம படுக்கக்கூடிய இடம். இங்கேயும் படுப்பேன், அங்கேயும் படுப்பேன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நான் சாப்பிட போகின்றேன். ஓகேயா? ஸோ பிள்ளைகளே, இனிமேல் வந்து காலைல லைட்டாக வெந்நி வச்சு ஒத்திட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உடனே தூங்க மாட்டேன், கொஞ்சம் நேரம் ஆகும் தூங்குறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் ஆகுதே. அப்புறம் வந்து தூங்குவேன். நீங்கள் வந்து எனக்காக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ரேயர் பண்ணுங்கள். நானும் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணுறேன். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவர்களுடைய நலனுக்காக ப்ரேயர் பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக கேட்கப்படும். ஸோ எனக்காக நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கூட நான் இருந்துருவேன். என்னுடைய ஹெல்த்துக்காக நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், ஜீசஸ்ட்டை ப்ரேயர் பண்ணுங்கள். என்னையும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தியாக நினச்சிக்கிட்டு இருக்கோங்க. உங்களுடைய ப்ரேயரில் என்னையுமே வந்து வைங்க. கூடிய சீக்கிரம் நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷனில் எல்லாருமே சந்திக்கலாம். சரியா? அதுக்கு எல்லாரும் நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல நோய் நொடி இல்லாமையும் வந்து என்ன பண்ணணும், நம்ம இருக்கணும். கண்டிப்பாக வந்து எல்லோரும் மீட் பண்ணலாம் ஒன் டே. ஓகேவா? சரி, டேக் கேர். எல்லோரும் தூங்குங்க. குட் நைட். இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வீடியோ போட பார்த்துருக்கேன். 10 மணிக்குள்ளே வந்துடுதான்னு பார்க்கலாம். சரியா? இப்போ லோட் பண்ண போகிறேன். நெட்வொர்க் தான் ப்ராப்ளம், மெதுவாக ஆகுது. சரி, இப்போ வந்து 9 மணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை மணிக்கு வீடியோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேவா? நாளைக்கு வந்து இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோட நம்ம பார்க்கலாம். சரியா? என்ன சுவாரஸ்யம், நம்ம வந்து டெய்லி பேசிக்கிட்டு இருந்தாலே வந்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, அதை பார்க்குறேன். மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னும் நிறையா ஐடியாஸ்லாம் இருக்குது. நிறையா நம்ம வந்து நம்ம 2 பேரோட நம்மளுடைய இன்ட்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், நம்மளுடைய உறவை வந்து அடுத்த நிலைக்கு எப்படி கொண்டுட்டு போகணுன்னு நிறைய எனக்கு ஐடியாஸ் இருக்குது. நம்ம அதை மாதிரி சேர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? டேக் கேர். டாட்டா.